ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களை தான் துலாம் ராசி நேயர்களுக்கு பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வாங்க பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 6 கிரகங்களுடைய தாக்குதலால் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தலையெழுத்து மாறப்போகுது. அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். கிரகங்கள்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான பங்கு வகிக்கிறது. நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் நமக்கு நடக்கிறதுக்கு காரணம் எல்லாமே விதின்னு. விதியெல்லாம் கிடையாது. எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் கிரகங்களுடைய தாக்குதல்கள் தான். கிரகங்களுடைய அமைப்பு, கிரகங்களுடைய யோகம், இதை வைத்து தான் மர்ம விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். ஸோ அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை அப்பப்போ நாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதிபயங்கரமான கிரக ஆற்றத்தால் உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதோடு உங்களோட ராசிக்கு மெயினாங்கிறது ஒரு விஷயம் இருக்குது, பணங்கிறது. அந்த பண தட்டுப்பாடு நீங்கி பணம் உங்கள் கையில் தங்குவதற்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால பணம் தங்குமா அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் டீட்டெயிலாக என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு கிரக தாக்குதல்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். கிரக தாக்குதல் முதல்ல என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலன்களை, அதோடு உங்கள் ராசிக்கான பரிகாரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே கிரக தாக்குதல்களால் தானே நடக்குது. அப்போ கிரக தாக்குதல்கள் முதல்ல என்னங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம மற்றதை பார்க்கணும். ஸோ முதல்ல கிரக தாக்குதல்கள் என்னென்னங்கிறத வாங்க பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்க சித்திரை 3-4 பாதம், சுவாதி, விஷாக 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ துலாம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை தாக்குதல்கள் சொல்லிடுறேன். பஞ்சமஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகு. ரணருண ரேகஸ்தானத்தில் சூரியன், சனி. கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கிரன். பாக்கியஸ்தானத்தில் குரு. லாபஸ்தானத்தில் கேது. அயனசைன போகஸ்தானத்தில் சந்திரன். கிரகநிலைகளுடைய தாக்குதல்கள் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. ஆக்சுவலி இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குவீங்க. வாழ்க்கை துணையின் ஆதரவால் வெற்றி கணையை ருசிக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, இந்த ஏப்ரல் 6 மனதில் ஒரு வகையான தெளிவானது உண்டாகும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு தோன்றும். அதற்கேற்ப செயல்படுங்க. அதோடு கடித போக்குவரத்து இப்போ நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா அனுகூலமான பலனை தரும். அதனால் கடித போக்குவரத்தை மேற்கொள்ளுங்க. பயணம் லாபகரமாக இருக்கும். அதோடு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும். ஸோ வழக்குகளில் என்ன நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அதை முயற்சி பண்ணுங்க. ஏன்னா சாதகமான போக்கு காணப்படும். அதோடு தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க பங்குதாரர்களோடு ஆலோசனை செய்து வியாபாரத்தை மேற்கொள்ளணும். அப்படி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வியாபாரமானது கூடுதல் லாபம் கிடைக்க வழி செய்யும். அதனால் கூடுதல் லாபம் கிடைக்க வழி செய்யக்கூடிய அந்த ஆலோசனையை மேற்கொண்டு பாருங்கள். அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க கூட சக பணியாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை செய்து தான் முக்கிய முடிவுகள் எடுக்கணும். அப்போ தான் உங்கள் உத்தியோகத்தில் நன்மை தருவதாக இருக்கும். இல்லைனா நன்மைக்கு பதிலாக கெடுதல் தான் உங்களுக்கு உத்தியோகத்தில் உண்டாகும். அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது சுமூகமான சூழ்நிலை காணப்படும். அதோடு வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதத்தில் உதவிகள் செய்வாங்க. அவங்களோட உதவிகளை பெற்று நீங்கள் முன்னேற முயற்சி பண்ணுங்க. உறவினர்களுடைய வருகை இருக்கோ, அவர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. அதோடு அனுபவபூர்வமான அறிவுத்திறனை உபயோகித்து எதிலும் வெற்றி காண்பது உங்களுக்கு முடியும். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு மெயினாக சொல்ல வரேன். அப்புறம் பெண்கள் உங்களுடைய செயல்களுக்கு மற்றவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அதோடு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இல்லைனா உடலில் உஷ்ணம் போன்ற ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் கூட பெற்றோர் ஆசிரியர் கூறியபடி செயல்படுவது
இந்த ஏப்ரல் 6லேருந்து கல்வியில் வெற்றி பெற உதவும். அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். மனதுகிரிய கூடும். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்தபடி வரவு இருக்கும். வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் குறையும். அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள். உறவு பலப்படும். தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிரக தாக்குதல்களால் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏப்ரலுடைய 6லேருந்து உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனை ஏற்படும். உற்றார் உறவினர்களுடைய அன்பு ஆதரவு மகிழ்ச்சியை அளிக்கும். அதனால் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் சுவாதியில் பிறந்த துலாம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த ஏப்ரல் 6லேருந்து தடைப்பட்ட சுபகாரியங்கள் தடபுடலாக கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சிலருக்கு தொலைதூரங்களிலிருந்து நல்ல செய்திகள் வரும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். ஸோ கடன்கள் அனைத்தும் குறைந்து சேமிப்பு பெருகுங்க. நெக்ஸ்ட்டு விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏப்ரல் 6லேருந்து குடும்பத்தில் மரியாதை கூடும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் மனவிட்டு பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் நன்மை தரும். பிள்ளைகள் நல்ல அக்கறையானது காட்டணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஸோ உங்களுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் பலன். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் என்ன பலன்கிறத சொல்லிட்டு சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. நீங்கள் ஏதாவது செய்கிறதா இருந்தால் இதுதான் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமை. ஞாயிறு வியாழன் இதில் செய்யுங்க. அப்புறம் சந்திராஷ்டம தினம் ஏப்ரல் 20-21. அதிர்ஷ்ட தினம் ஏப்ரல் 13-14. ஸோ உங்களுக்கான பலன்கள் முழுமையாக இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இப்போ தாங்க பரிகாரத்துக்கு வரப்போகிறோம். ஸோ பணம் கையில் தங்க செம்பருத்தி பூவை வைத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை துலாம் ராசிக்காரங்க செய்திடுங்க. நிச்சயம் பணம் உங்கள் கையில் நிறைய தங்க ஆரம்பிக்கும். பணம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. பணம் இருந்தால் தான் நம்மளால் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும். அப்படிப்பட்ட பணத்தை நம்ம பல விதங்களில் சம்பாதித்தாலும் சம்பாதித்த பணம் கையில் தங்காமல் வீண் செலவாகி கொண்டே இருக்குது என்பவர்களும் வாங்கி கடனை திருப்ப அடைக்க முடியாமல் கஷ்டப்படுவர்களும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு செம்பருத்தி பரிகாரம் தான் இது. இந்த பரிகாரத்தை உடனே செய்யுங்க. பணம் கையில் தங்க ஆரம்பிக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான மலர்கள் உகந்த மலர்களாக திகழும். ஒரு சில மலர்கள் தான் அனைத்து தெய்வங்களுக்கு உகந்த மலராக இருக்கும். அந்த வகையில் அனைத்து தெய்வங்களுக்கு உகந்த மலராகவும் அதே சமயம் தன அகர்ஷணத்தை இருக்கக்கூடிய மலராகவும் பிரபஞ்ச பேராற்றலை தன்னகத்தை கொண்ட மலராகவும் திகழ்வது செம்பருத்தி மலர். ஒற்றை செம்பருத்தி மலரை வைத்து நாம் மிகவும் எளிமையான முறையில் நான் சொல்லக்கூடிய பரிகாரம் செய்திங்கன்னா உங்களுடைய கையில் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும். அந்த பரிகாரத்தை பற்றி இப்போ சொல்கிறத தெரிஞ்சுக்குங்க. இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உகந்த நாட்களாக ஏப்ரலில் வளர்பிறை நாட்கள் திகழ்கிறது. இருப்பினும் இந்த வளர்பிறை நாட்களில் அஷ்டமி, நவமி, கரிநாள் போன்ற நாட்களை தவிர்த்து கொள்வது நல்லது. அதே சமயம் நீங்கள் உங்கள் ராசிக்கு பரிகாரம் செய்கிறீங்கன்னா அன்னைக்கு சந்திராஷ்டமி இல்லாத நாளாக பார்த்து செய்யணும். இதற்கு நமக்கு ஒரு கண்ணாடி கிண்ணம் வேண்டும். சிறிய அளவில் இருந்தால் போதும். இது நிறைய சுத்தமான நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை பிடித்து வைத்து கொள்ளுங்கள். பிறகு அதில் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து அதன் விதைகளை போட்டு விடுங்க. அதற்கு மேல் ஒரே ஒரு சிவப்பு நிற செம்பருத்தி பூவை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு விடுங்க. இப்பொழுது உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய சுண்டு விரலை மட்டும் தண்ணீருக்குள் வைத்து ஓம் ஸ்ரீ ஓம் எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கணும். இவ்வாறு உச்சரித்து முடித்த பிறகு உங்களுடைய பண தொடர்பான எந்த வேண்டுதலாக இருந்தாலும் கோரிக்கையாக இருந்தாலும் அதை முழு மனதோடு நினைத்து கொள்ளணும். பிறகு அந்த செம்பருத்தி பூவை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுவிட்டு அந்த தண்ணீரை கொடுத்து விட வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக 11 நாட்கள் செய்தீங்க என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான தரித்திரம் முற்றிலும் நீங்கும். பணம் ஏதாவது ரூபத்தில் உங்கள் கைக்கு வந்து கொண்டே இருக்கும். வந்த பணமும் வீண் விரையும் ஆகாமல் சேமிப்பாக உயரும். ஸோ எளிதில் கிடைக்கக்கூடிய செம்பருத்தி பூவை வைத்து இந்த முறையில் பரிகாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதோடு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகும். மேலும் வீண் விரயங்கள் குறைந்து சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும். ஸோ நம்பிக்கையோட துலாம் ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க.
ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பலனும் பரிகாரமும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.